நாங்க பேட்டி கேட்கும் போது கூட திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டுமா அப்படின்னு கேட்டது எல்லோருடைய விருப்பம் அதானே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மேடையில நம்ம அண்ணன் டிடிவி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் நம்மோடு இணைஞ்சு பயணிக்கிறாங்க. ஒரு வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி அவர்கள், எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுல நீங்க குறிப்பிட்ட 2 பேரை கேட்டனால தலைவர்கள் பேரை சொல்றாங்க. அதனால வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அது கண்டிப்பா வீழ்த்தப்படும். அதற்கு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு அணியாக திரண்டுவாங்க. ஒரு அணியாக நாங்கள் திரண்டு நிற்கின்றோம். நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் தாராளமா வரலாம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா ஏற்கனவே சொன்னது போலீங்கன்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் களம். வலிமையான கட்சிகள் 4-5 கூட்டணிகளாக இன்னைக்கு உருவாயிருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள். இன்னைக்கு 5 முனை போட்டி. இந்தியாவில் எங்கேயுமே 5 முனை போட்டியை நாம யாரும் பார்த்தது கிடையாது. எல்லாரும் வலிமையானவங்க தான். அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய வாக்கு வந்தியை தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சீமான் அண்ணன் தயாரா இருக்கிறாங்க. அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் புதிதா வந்திருக்கிறாங்க. அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசா இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க. 5 முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது. பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள் நீங்க சொல்லணும். 5 முனை 3 முனையாக மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா. அடுத்த 8 மாத காலத்துல இந்த 5 முனை எப்படி போகுது நம்ம பாப்போங்கண்ணா. அண்ணா நீங்க பாத்தீங்களா ஸ்டேஜ்ல எல்லா அலையன்ஸ் தலைவர்களும் ஸ்டேஜில் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா, தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வு நீங்க பாத்தீங்க. நம்மை பொறுத்தவரை பரஸ்பரம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுதான் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது கூட்டணியினுடைய மிக முக்கியம். சின்ன கட்சி பெரிய கட்சி என்று எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது. எல்லோரையும் சமமா தான் நடத்துறோம். வருகின்ற காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாகும், விரிவாகும். ஒரே நோக்கம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். ஓகேவா? 6 மாசம் இருக்கு, தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கு. இன்னும் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? ஆனா இந்த இஃப்தார் நோம்பு ஈபிஎஸ் நம்ம அழைப்பு எடுக்கல. இந்த 6 மாத காலத்திலே டெல்லியில போய் அமித்ஷாவெல்லாம் சந்திச்சுட்டு வராரு. அண்ணன் நீங்க பாருங்க அண்ணன், இஃப்தார் நோம்பை பொறுத்தவரை அண்ணன் இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு யார் இருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்து இந்த இஃப்தார் நோன்பை நடத்தியிருக்கோம். நாளைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நடத்துறாங்க இஃப்தார் நோன்பு, அதில் நானும் பங்கேற்கின்றேன். இன்னைக்கு யார் நம்ம கூட்டணியில் தலைவர்கள் இருக்கின்றோமோ எல்லாருமே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பேசி இதை நடத்துறோம். எல்லோரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரே செய்தியை சொல்றோம். திமுக காரங்க மட்டும் பட்டா போட்ட மாதிரி இங்கே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களை நம்பாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, துரோகங்களை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சொந்தங்களாக இருக்கட்டும், யாரும் அவர்களை வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை விடுதலை செய்யணும் மேடையிலே வந்து நிறைய பேர் கோரிக்கை. திமுக வாக்குறுதி வந்து திமுக நிறைவேற்றி பாஜக ஏற்றுக்கொள்ளும். 25 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொசிஷன் ரொம்ப கிளியருங்க. நாங்க எந்த ஒரு குற்றவாளி சிறை தண்டனை பெற்றவரை எப்பொழுதுமே மதத்தின் அடிப்படையில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் நம்ம பார்க்கல. நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகளை 2 தரமாக பார்க்கின்றோம். ஃபண்டமெண்டலிஸ்ட் குற்றவாளிகள், அதாவது ஒரு பாம்பு பிளாஸ்ட், டெரர் இன்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறவங்க. எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேஸ்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மானசீக முறையில அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நினைக்கிறோம். ஏன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு, சிறையில வச்சிருக்கணுமா? எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில பார்க்காம ஃபண்டமெண்டலிஸ்ட் டெரர் இன்சிடென்ட் தான் பார்க்கிறோம். அதிலும் நாங்கள் இஸ்லாம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஒரு ஹார்டு கோர் டெரரிஸ்டா இருக்கும் பொழுது அவர்களுக்கான இது வேற. அதே போல ஒரு நார்மல் கிரைம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, மதத்தின் அடிப்படையை சொல்ல, அதற்கான சட்டம் வேற. அதன் அடிப்படையில தான் எல்லா தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார். அண்ணே ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் போயிருங்க. தலைவா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் போயிருங்க.